சார், வாழ்க்கை துணையில சில பேர் பனை மரம் மாதிரி கொஞ்சம் உதவி செஞ்சாலே தன்னையே அர்ப்பணிச்சிடுவாங்க. சில பேர் தென்னை மரம் மாதிரி நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்துறோமோ அதற்கேற்ற பலன் வரும். சில பேர் பாக்கு மரம் மாதிரி நீங்க என்ன செஞ்சாலும் அவங்கள திருப்திப்படுத்திடவே முடியாது. ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கும் போதே நம்ம சரியான வகையில தேர்ந்தெடுக்கணும். இல்லைன்னா எது கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். சார், தப்பான ஒரு பஸ்ஸில் ஏறி சரியான ஊருக்கு போகவே முடியாது. இது தப்பான பஸ்ஸுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு தூரம் சீக்கிரத்தில் இறங்குறோமோ அவ்வளவு தூரம் நல்லது. இல்லைன்னா திரும்பி வரவே முடியாது. காலுக்கு எந்த செருப்பு பொருந்துகிறதோ அந்த செருப்பை போட்டு தான் நம்ம நடக்க முடியுமே தவிர, அழகா இருக்கிறது என்ற காரணத்திற்காக, விலை உயர்ந்ததாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக பொருந்தாத செருப்பை போட்டு நம்மால் நடக்கவே முடியாது. தாகம் எடுத்தா தண்ணீரை தாங்க குடிக்கணும், அல்லது அந்த தாகத்தை பொறுத்து கொள்ளணும். தாகம் எடுக்கிறது என்கிற காரணத்திற்காகவும், பக்கத்தில் விஷம் இருக்கிறது என்ற காரணத்திற்காகவும் தாகத்துக்காக விஷத்தை எடுத்து நம்மால குடிக்க முடியாதுங்க. எல்லாவற்றையும் ஒருவருக்கு விளக்க நேர்ந்தால், உங்கள் வாழ்க்கை முழுவதும் விளக்கிக் கொண்டே இருக்க வேண்டியது இருந்தால், அந்த விளக்க வேண்டிய நபர் விஷமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஒருவரிடம் எல்லாவற்றையும் விளக்க நேர்ந்தால் அவர்களிடமிருந்து விலக வேண்டும் என்றும் அர்த்தம். Download ShareChat.